யூ ஹேவ் திஸ் இன்னர் சைல்டு இன்சைட். பட் ஸ்டில் ஐ எம் லைக் தட் ஒன்லி. ஜாலியாக இருக்கணும். லைஃப் இஸ் லைஃப் ஒன்ஸ். நம்மளா இருக்கணும், மற்றவங்களுக்காகலாம் இருக்கக்கூடாது. என் லைஃப் நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ எனக்கு இந்த பதில வந்து யாரோ ஒருத்தங்க ரேண்டமாக சொன்னாங்கன்னா எனக்கு ஓகே, அவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பெருசாக லைஃப் பற்றிலாம் ஹாப்பி லிவிங் த மொமெண்ட் அப்படின்னு. பட் நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு லெகசியை சேஸ் பண்ணிருக்கிறவங்க. ப்ரூட்டலி ஆனஸ்டா சொல்லணும்னா நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்டார்டம் சேஸ் பண்ணக்கூடிய ஐ people. டோன்ட் லைக். எனக்கு நான் நீங்க எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நீங்க வந்து இத சொல்றீங்க? born and brought up. இப்போ See, அது தப்பு கிடையாது, இது தப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு எப்படி இது தோணுதுன்னு தான் கேக்குறேன். born and brought up அப்படிதான். ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். யா ஐ லைக் இட். நல்லா. பட் நம்ம டயட்லலாம் இருக்கிறோம், நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா நம்ம வேலையை பண்ணணும். அப்புறம் அவங்க திட்டுறவங்க திட்டுவாங்க, பிடிக்காதவங்க பிடிக்குவாங்க, பிடிக்காதவங்க பிடிப்பாங்க. தட்ஸ் ஓகே இல்லை, அது அவங்கவுங்க ஒரு இது தானே. நம்ம பாட்டு வேலையை பார்த்து வந்தோமா ஜாலியாக இருந்தோமா போனோமான்னு இருக்கணும். அவ்வளோதான். சரி, ஹீரோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது? கிடையாது. அப்புறம் வந்து ஏன்னா இப்போ நம்ம டான்ஸ் வந்து 4 நாள் இல்லை 3 days தான். அப்புறம் அது நம்ம கோட்டை. இது வந்து ஹீரோ ஆகிட்டோன்னு அவங்க ஏதோ சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன்ல. ஆனால் நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்புறமா 10 days அவுட்டோர் போயிடுவாங்க. எனக்கு வந்து நான் எப்பவும் சாங் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 4 நாள் தான், உடனே வீட்டுக்கு வந்துடணும். அந்த ஹோம் சிக் ஆகிடும் எனக்கு. ஹோம் சிக்னா வேறு லெவல் ஹோம் சிக் ஆகிடும். உட்காந்து அழுதுட்டுலாம் எழுதுப்பேன். 5ஆவது நாளே நான் அழ ஆரம்பிச்சிடுவேன் அம்மாவை பார்க்கணுன்ட்டு. அப்போ என்னண்ணா சொல்றீங்க? 15 years இல்லை, நல்லா யோசிச்சுப்பேன். ஓகே, 11th 14 15 11th முடிச்சுட்டு போயிருக்கேன். 15 years. என்னைய வந்து ஹாஸ்டல்ல வந்து நான் 9 வயசு இருக்கிறப்ப போய் போட்டாங்க. அழுதுகிட்டே இருப்பேன். அதேதான். எனக்கு என்ன ரிலேட் பண்ண முடியும். இப்போ நிறைய வழி இருக்கு லைஃப்ல. ஆஸ் வி க்ரோ ரைட் டிஃபரெண்ட் திங்ஸ் ஃபேஸ். ஆனா அது வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அம்மா மட்டும் தான் தெரியும். அப்பா கூட வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அம்மா வந்து ரொம்ப பாசமா இருக்கும், அன்பும். எப்ப நான் எங்க அப்பா வீட்ல இருந்தா அம்மா கிட்ட கேட்பேன், எப்ப ஷூட்டிங் போறாரு. அதேதான். அப்ப வந்து அம்மா இல்லாம நான் எங்க அப்பா தான் என்ன ஹாஸ்டல்ல வேற போட்டாரா. இன்னும் எங்க அம்மாவுக்கும் நான் ஹாஸ்டல் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க அம்மாவும் அழுகுறாங்க என்ன ஹாஸ்டல் போட்டு போறப்போ, நானும் அழுகுறேன். இப்போ அந்த தாரே ஜமீன் பர் படத்துல இந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வார்டன் அடிச்சிருவாரு. என்னடா அந்த பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு ரூம்ல அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் 9 வயசுல. எனக்கு வந்து என்னடா இது ஆர்மி ஸ்கூல்ல இந்த சைனிக் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாங்க. எனக்கு அவ்வளவு அழுவ. எனக்கு நீங்க சொல்றது புரியுது. 15 வயசுல அதுதான். சோ நான் வந்து நைட்லாம் சில தூங்க மாட்டேன், பயம். ஒரு ரூம் இருந்தா ஒரு பயம் இருக்கும். ஆமா ஆமா, இல்ல புரியுது 100% எனக்கு. எந்த பயம்னா அது பேய் அந்த மாதிரி ஒரு பயம் வேற. தூங்குறோம் இல்ல, சவுண்ட் கேட்டா போய் திறக்கலாமா வேணாமா. பாத்ரூம் கூட போக மாட்டேன். ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எப்போ காத்தால ஆகும் அப்படின்ட்டு. எழுந்து ஒரு 3 மணிக்கு எழுந்து போய் பார்ப்பேன், திருப்பி தூங்குவேன். திருப்பி 4 மணி ஆகிட்டு அப்புறம் எழுந்து போய் பார்ப்பேன். அந்த சன் வருதான் வந்த உடனே ரொம்ப ஜாலியாகிடும். ஷூட்டிங் போகலாம் அப்பா, அப்படி ஷூட்டிங் நிறைய பேரை பார்க்கணும், அப்படி போயிடுவேன். அந்த மாதிரி தான் நான். சோ இந்த பர்சனை வந்து ஆக்டர் ஆக்கணும், இதெல்லாம் பண்ணணுங்கிறப்போ 20 வயசு தான். ஆனா அப்போ 20 ஸ்டில் வெரி யங் தான். 19 தான். நீங்க பார்த்தது 20ல தானே படம் ரிலீஸ் ஆச்சு. 19 அந்த டீனேஜர். ஸோ நான் அங்கே போயிட்டோன்னே எனக்கு அது பயங்கர மிஸ்ஸிங் ஆகிடும். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ மணி இதை பாவணும் அந்த மாதிரி. ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபியில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சதான் சட்டம், அங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துடும். கோரியோகிராஃபியில், சினிமாட்டோகிராஃபி சரி, கோரியோகிராஃபியில். ஆனால் வந்து ஆக்டிங்ல நீங்கள் வந்து லிசன் அண்ட் யூ ஹேவ் டு. அப்புறம் எனக்கு அந்த கோரியோகிராஃப் பண்ணும்போது ஃபுல் பிஸியாக இருக்கும். ஆக்ட் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. யூ ஹேவ் டு கோ ஆக்ட். என்ன பண்றதுன்னு தெரியாது எனக்கு அந்த டைம்ல. ஆமா, சும்மா இருக்கணும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாது, சும்மா இருக்கணும் நீங்க. அதுதான் மெயின். அது என்னால முடியவே. உங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்கும், ஆனா சும்மா செட்டில் இருக்க பிடிக்காது. நான் அதை ரியலைஸ் பண்றீங்க பேசுறதுல. ஸோ அதனால எனக்கு அப்புறம் 10 நாளுக்குலாம் எனக்கு ஒரு மாதிரி நான் கேட்டிருக்கேன் கூட, ப்ளீஸ் நான் போய் அம்மா அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ண நாளைக்கு ஷூட்டிங்ல இல்லை, நான் போய் அம்மா 2 நாள் கூட அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நான் இந்த ஸ்கூல்ல ஆமா டீச்சர் அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். இல்லை, எனக்கு புரியுது எனக்கு அவ்வளோ. அப்புறம் ஆக்ட் பண்ணும்போது நீங்க பேசும்போது நான் எப்படி கை வைக்கணும், நான் எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும் தெரியாது. நான் பேசும்போது என் கை எங்க இருக்கணும், எப்படி இருக்கு, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஒவ்வொரு ஷார்ட்டும் எனக்கு வந்து எக்ஸாம் மாதிரி தான். அப்பா அப்புறம் பேக்கப் சொன்னான்னா நிம்மதியா இருக்கும். அப்பா இன்னொரு 12 hours நிம்மதியா இருக்கலாம்டா சாமி. ஸோ நீங்க இதை பண்ணது அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக, வேற ஒரு காரணமும் கிடையாது. அப்புறமா 2 படம் 3 படம், அப்புறம் மின்சார கவனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது, ஓகே இதுதான் என் வேலை போல இருக்கு, இனிமேல் இதுதான் ஃபாலோ பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து தான் நான் கொஞ்சம்
ஈவன் ஐ காட் பெட்டர். தென் ஐ அதுக்கப்புறம் யூ பிகம் ஓகே டிரெக்டர். ஓகே, இதுதான் மைண்ட்ல. வேற என்ன பண்றது, இதுதான் போல இருக்கு. இதையும் முடிச்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு, அடுத்து என்ன இது? இதுதானே பண்ணி ஆகணும். சரி ஓகே அப்படி